வணக்கம் நேயர்களே, இது தமிழ் கதை உலகம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. மகாகவி பாரதி கண்ட புதுமை பெண் இன்று எங்கே இருக்கிறாள்? அலுவலக கோப்புகளுக்கு நடுவே தொலைந்து போனவளா, அல்லது கணவனின் கணக்கு வழக்குகளுக்கு பயந்து வாழ்பவளா? பெண்ணியம் பேசும் இந்த சமூகம் ஒரு பெண்ணை எப்படி சிதைக்கிறது என்பதை தோலுரித்து காட்ட வருகிறார் எழுத்தாளர் அனு விக்னேஸ்வரி. இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக, சிந்தனைக்கு மருந்தாக மீசை துடித்ததம்மா. அத்தியாயம் 1. பாரதி வந்தான். அதிகாலை 5 மணிக்கே அலாரத்தின் சத்தத்திற்கு முன்பாகவே அமிர்தாவின் கண்கள் விழித்துக் கொண்டன. ஒரு பெண்ணின் காலை பொழுது என்பது ஓட்டப்பந்தய வீரரின் தொடக்க கோட்டை போன்றது. கட்டிலை விட்டு இறங்கிய நொடியிலிருந்து இரவு படுக்கைக்குச் செல்லும் வரை அவளது கால்கள் ஓய்வை அறிவதில்லை. இன்று மார்ச் 8, சர்வதேச மகளிர் தினம். அவளது வாட்ஸ்அப் குழுக்களில் விடியற்காலையிலேயே வாழ்த்துச் செய்திகள் குவிய தொடங்கியிருந்தன. வண்ணமயமான பூக்களின் படங்கள், பெண்மையை போற்று, சக்தினி போன்ற வாசகங்கள் மின்னின. அந்த செய்திகளை பார்த்தபடி ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தினாள் அமிர்தா. அந்த வாழ்த்துக்களுக்கும் அவளது யதார்த்தமான வாழ்க்கைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத தூரம் இருந்தது. வாசல் தெளித்து கோலமிட்டு காஃபி போட்டு மித்ரனுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையானவற்றை செய்து முடிப்பதற்குள் மணி 8 தொட்டது. இடையில் தானும் அவசரமாக கிளம்பி அலுவலகம் சென்று அங்கும் இயந்திரமாய் உழைத்துவிட்டு மாலை வீடு திரும்பியபோது சமையலறை அவளுக்காக காத்திருந்தது. மாலை 7 மணி. பாத்திரம் தேய்க்கும் தொட்டியின் முன் நின்று அமிர்தா தேய்த்துக் கொண்டிருந்தாள். அந்த எஃகு பாத்திரங்கள் ஒன்றோடொன்று மோதும் சத்தம் அவளது மனதிற்குள் இருக்கும் போராட்டத்தின் எதிரொலியாகவே அவளுக்கு தோன்றியது. பெண்கள் முன்னேறிவிட்டார்கள், சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று டிவியில் யாரோ பேசிக் கொண்டிருந்தது சமையலறை வரை கேட்டது. சுதந்திரமாவது மண்ணாங்கட்டியாவது என்று முணுமுணுத்தபடி ஒரு பித்தளை தட்டை ஓங்கி தேய்த்தாள். அப்போதுதான் அந்த கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. டக் டக் டக். நிச்சயமான ஒருவித அதிகாரத்துடன் கூடிய தட்டுதல் அது. அமிர்தா கையில் இருந்த நுரையை துடைத்துக் கொண்டு, இதோ வர்றேன், யாரு இந்த நேரத்துல என்று சலிப்புடன் வாசலை நோக்கி நடந்தாள். ஒருவேளை மித்ரன் அலுவலகத்திலிருந்து வந்திருப்பாரோ? இல்லை, அவர் கையில் சாவி இருக்குமே. பிறகு யார்? அவள் கதவை திறந்தாள். அடுத்த நொடி அவளது இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. கண்கள் அகல விரிந்தன. மூச்சுவிடக் கூட மறந்து அப்படியே சிலையாக நின்றாள். வாசலில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். தலைப்பாகை இல்லை, அது முண்டாசு. தூய வெண்ணிற ஆடை, அதன் மேல் ஒரு கருப்பு நிற கோட், நெற்றியில் அகலமான குங்கும திலகம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சிங்கத்தின் பிடரியை போன்ற கம்பீரமான முறுக்கிய மீசை. அச்சம் தராத அதே சமயம் ஆழ்ந்த தேடல் கொண்ட அந்த கண்கள் அமிர்தாவை ஊடுருவின. நீங்க அவளது குரல் தொண்டையிலேயே அடைத்துக் கொண்டது. அவள் பார்த்து கொண்டிருப்பது நிஜமா அல்லது ஏதேனும் பிரமையா? புத்தகங்களில், படங்களில் மட்டுமே பார்த்த அந்த உருவம் அப்படியே உயிருடன் தன் வீட்டு வாசலில் நிற்பதை அவளால் நம்ப முடியவில்லை. எதிரே நின்றவர் லேசாக புன்னகைத்தார். அந்த புன்னகையில் ஒரு தீர்க்கம் இருந்தது. ஆமாம், நானேதான், பாரதி வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது அந்த குரலில் ஒரு காந்த சக்தி இருந்தது. அமிர்தா இன்னும் சுதாரித்துக் கொள்ளவில்லை. நிஜமாதே, நீங்க பாரதியா? எட்டயபுரத்து பாரதியா? ஆம் என்றார் அவர் சுருக்கமாக. நீங்க எப்படி பாரதி இங்க வந்தீங்க? இது 2026 ஆச்சே. பாரதி மீண்டும் புன்னகைத்தார். காலம் என்பது ஒரு சக்கரம் அம்மா. இன்று மகளிர் தினம். பூமியில் உன்னை போன்ற பல பெண்களுக்கு இன்னும் எவரும் மனதார மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை என்று அறிந்தேன். ஒரு கவிஞனாக, ஒரு பெண்ணியவாதியாக உனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன். அமிர்தா அவரை மேலிருந்து கீழாக பார்த்தாள். ஒரு நிமிடம் அந்த வியப்பு அவளுக்குள் மறைந்து ஏதோ ஒரு கசப்புணர்ச்சி தலை தூக்கியது. அவளது அன்றாட அவதிகளும் காலையிலிருந்து அவள் அனுபவித்த மன அழுத்தமும் அந்த வியப்பை தின்று தீர்த்தது. வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்களா பாரதி? அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று அவள் சலிப்புடன் கூறினாள். அந்த மகாகவியின் முகம் சற்று குழப்பத்தில் ஆழ்ந்தது. தன்னை கண்டதும் மக்கள் கவிதை பாடுவார்கள், காலில் விழுவார்கள் என்று எதிர்பார்த்த பாரதிக்கு அமிர்தாவின் இந்த சலிப்பான வரவேற்பு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அத்தியாயம் 2. நவீனத்தின் போலி முகம். பாரதி திகைப்புடன் அமிர்தாவை பார்த்தார். கவிதை பொங்கும் கண்களால் உலகையே அளந்தவருக்கு எதிரே நிற்கும் இந்த பெண்ணின் முகத்தில் தென்படும் விரக்தி ஒரு புதிராக இருந்தது. ஏன், என்னாயிற்றம்மா? உனது குரலில் ஏன் இத்தனை கசப்பு என்று கேட்ட பாரதியின் குரலில் உண்மையான அக்கறை இருந்தது. பெண்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்று அன்று யாம் பாடினோம், போராடினோம். இன்று நீயோ ஒரு நல்ல நிலையில் இருப்பதாக தோன்றுகிறது. ஆடவர் தினத்தை கூட எவரும் கொண்டாடுவதில்லை, ஆனால் மகளிர் தினத்தை தானே இந்த உலகமே கொண்டாடுகிறது. கல்வி கற்றிருக்கிறாய், கம்பீரமான இல்லத்தில் வசிக்கிறாய், இதற்கு பெருமைப்பட வேண்டுமே. எதற்காக விரக்தியாக பேசுகிறாய்? அமிர்தா ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தாள். நல்ல நிலைக்கு வந்திருக்கோமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு அப்படித்தான் தோணும் பாரதி. பாரதி உள்ளே வர தயங்கியபடி வாசலிலேயே நின்றார். ஏன் சொல்ல மாட்டேன்? பெண்ணுக்கு கல்வி அறிவு கிடைத்திருக்கிறது. நீ வீதிக்கு வந்து சுதந்திரமாக உலவ முடிகிறது. வேலைக்கு செல்கிறாய், கையில் பொருள் ஈட்டுகிறாய், உனக்கு வேண்டியதை நீயே வாங்குகிறாய். இன்னும் எத்தனையோ நன்மைகள். காலமாற்றத்தில் பெண்மை தன் சிறகை விரித்து பறப்பதாக வல்லவா யாம் நினைத்தோம். உங்களுக்கு நிலைமையை சொன்னால் புரியாது பாரதி.
நான் பறப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் என் கால்களில் கட்டப்பட்டிருக்கும் சங்கிலி உங்களுக்கு தெரியவில்லை. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க, நிலைமை என்னன்னு நேர்ல காமிக்கிறேன் என்று கூறியபடி அமிர்தா வழிவிட பாரதி குழப்பத்துடன் அவளை பின்தொடர்ந்தார். வரவேற்பறைக்குள் நுழைந்த பாரதி அங்கிருந்த நவீன சோபாவின் மென்மையை விசித்திரமாக பார்த்தார். நிலைமையை விளக்க வேண்டுமெனில் வெளியே வீதிகளுக்கு தானே அழைத்துச் செல்ல வேண்டும், எதற்காக மீண்டும் வீட்டுக்குள்ளேயே அழைத்து வந்தாய் என்று கேட்டார். அமிர்தா சமையலறை பக்கம் சென்றபடி, வெளியே போய்தான் விளக்கம் கொடுக்கணும்னு இல்ல பாரதி, வீட்டுக்குள்ள இருந்தே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், அதாவது உதாரணம் காமிக்கிறேன்னு சொன்னேன். முதல்ல இப்படி உட்காருங்க என்று சோபாவை காட்டினாள். பாரதி அமர்ந்தார். அமிர்தா அங்கிருந்த தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தாள். மகளிர் தினத்தை முன்னிட்டு திரையில் சிங்கப்பெண்ணே போன்ற பெண்களை போற்றும் துடிப்புள்ள பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இதை பார்த்துட்டு இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு அவள் சமையலறைக்குள் மறைந்தாள். 5 நிமிடங்களுக்கு பிறகு 2 தேநீர் கோப்பைகளுடன் வந்தாள். ஆவி பறக்கும் தேநீரை பாரதியிடம் கொடுத்துவிட்டு அவருக்கு எதிரே அமர்ந்தாள். தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த வரிகளை கேட்ட பாரதியின் முகம் மலர்ந்தது. அருமையான வரிகள். பெண்களை போற்றும் இம்மாதிரியான பாடல்களை கேட்கும்போது மனம் குளுமையடைகிறது. பெண்களை வலிமையானவர்களாக சித்தரிக்கிறார்களே என்றார் பாரதி உற்சாகமாக. அமிர்தா தேநீரை பருகியபடி, ஆண்களுக்கு இந்த மாதிரி பாட்டே இல்ல பாரதி, எங்களுக்கு தான் இருக்கு. பெண்ணியம் பேசும் படங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தெரியுமா, இன்னும் எங்களுக்கான முழு உரிமைகள் கிடைக்கலங்கிறதுதான் கசப்பான உண்மை என்றாள். பாரதி கோப்பையை மேசையில் வைத்தார். இதற்கு மேலும் என்ன உரிமைகளை எதிர்பார்க்கிறீர்கள்? சட்டங்கள் இருக்கின்றன, கல்வி இருக்கிறது, சமூகம் உங்களை போற்றுகிறதே. சொல்றேன், அதையெல்லாம் கேட்க உங்களுக்கு நேரம் இருக்கா என்று கேட்டாள் அமிர்தா. அவளது கண்களில் இப்போது ஒரு விதமான போர்க்குணம் தென்பட்டது. இருக்கிறதம்மா, கூறுங்கள். என் கவிதை வரிகளை விட உனது நிதர்சனம் எனக்கு முக்கியமாக தோன்றுகிறது என்றார் பாரதி கம்பீரமாக. அமிர்தா தனது ஆழ்மனதில் தேக்கி வைத்திருந்த ஆதங்கத்தின் முதல் கதவை திறக்க தயாரானாள். அவளது உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த எரிமலை ஒரு மகாகவியின் முன்னால் வெடிக்க காத்திருந்தது. அத்தியாயம் 3. கோட்டுக்கு வெளியே. தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த அந்த பாடலின் அதிரடி இசை அடங்கியது. பெண்ணே, நீ நிமிர்ந்து நில், நீ சிங்கப்பெண் என்ற வரிகள் காற்றில் கரைந்து போயின. அமிர்தா ரிமோட்டை எடுத்து ஒலியை சற்றே குறைத்தாள். பாரதி வியப்புடன் சொன்னார், பாடல்கள் எவ்வளவு வீரமாக இருக்கின்றன. பெண்களை துணிச்சலானவர்களாக சித்தரிக்கிறார்களே, அப்புறமே இன்னும் குறைபட்டுக் கொள்கிறாய். அமிர்தா நிமிர்ந்து பாரதியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். பாட்டுல மட்டும்தான் பாரதி நாங்க சிங்கப்பெண், நிஜத்துல இன்னும் கூண்டு பெண்தான். ஆம்பள ஒரு பொண்ண வன்கொடுமை பண்ணினா கூட இந்த சமூகம் முதல்ல அந்த பொண்ணை காட்டிதான் கேள்வி கேட்கும். ஏன் அந்த நேரத்துல வெளியே போன? நீ போட்டிருந்த உடை சரியில்லையே, நீ ஏன் அவனை பார்த்து சிரிச்ச? தப்பு செஞ்சவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பாதுகாப்பு பாடம் எடுப்பாங்க. பொண்ணுங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணுமா, ஆனா ஆம்பளைங்களுக்கு பொண்ணுங்களை எப்படி மரியாதையா நடத்தணும்னு சொல்லிக் கொடுத்து வளர்க்க மாட்டாங்க. பாரதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அமிர்தா தொடர்ந்தாள். உங்களுக்கு நிலைமையை இன்னும் ஆழமா சொல்லணும்னா நாம கடவுளா கும்பிடுற இதிகாசத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். ராமாயணத்துல சீதை கோட்டை தாண்டி வெளியே வந்தா, அதனாலதான் ராவணன் தூக்கிட்டு போனான், ராமாயணமே நடந்துச்சுன்னு இன்னைக்கும் சில ஆண்கள் வாதிடுறாங்க. பொண்ணுங்க எல்லைய தாண்டக்கூடாதுங்கிறதுக்கு சீதையதான் உதாரணம் காட்டுறாங்க. பாரதி சற்று யோசித்து விட்டு சொன்னார், உண்மையைத்தானே கூறுகின்றனர் அம்மா. கோட்டு போட்டு நிற்க சொன்னபோது சீதை நின்றிருந்தால் இந்த அவதிப்பட்டிருக்க வேண்டாமே. இலக்குவன் இட்ட கட்டளையை மீறியதால் தானே அத்தனை துயரம். அமிர்தா சட்டென்னு சிரித்தாள். அது ஒரு ஏளனச் சிரிப்பு. சீதை அங்கேயே நின்றிருந்தால் இப்போ ராமாயணமே இருந்திருக்காதே பாரதி. ஒருவேளை ராவணன் அந்த இடத்துக்கு பிச்சைக்காரன் வேஷத்துல வராம கத்தியை தூக்கிட்டு வந்திருந்தா சீதை என்ன பண்ணிருப்பா? அது அவளோட தப்பா? இன்னொன்னு கேக்குறேன், சூர்பனகையோட மூக்கை அரிக்கிற உரிமையை யாரு இலக்குவனுக்கு கொடுத்தது? ஒரு பெண்ணோட உருவத்தை சிதைக்கிறது தப்புன்னு ஏன் யாரும் சொல்லல? ஆனா அவங்கள மட்டும் நாம கடவுளா கும்பிடுறோம். பாரதி, மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க. தர்மத்தின் உருவம்னு சொல்லப்படுற தர்மர் தன் நாட்டை இழந்தார், தம்பிகளை இழந்தார், கடைசியில் தன் மனைவியையே சூதாட்டத்துல அடகு வச்சாரு. ஒரு பெண்ணை, அதுவும் தன் மனைவியை வெறும் பொருளா நினைச்சு பணயம் வைக்கிற அதிகாரம் அவருக்கு எப்படி வந்தது? தர்மம் இங்கே எங்கே போச்சு? பாரதி இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அமிர்தா விடவில்லை. கர்ப்பங்கிறது பொண்ணுக்கு மட்டும்தானா பாரதி? சீதை மேல சந்தேகப்பட்டு அவளை தீக்குளிக்க சொன்ன இராமரை எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு பெண்ணோட சுயமரியாதையை விட அந்த சந்தேகம்தான் பெருசா தெரிஞ்சதா? இதிகாசமே இப்படிதான் பெண்களை அடக்கமாயிரு, கட்டுப்பட்டு இருன்னு சொல்லிக் கொடுத்திருக்கு. அதோட தொடர்ச்சிதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாவத்தை செய்ய தூண்டிய ஆண்களை இந்த இதிகாசங்கள் ஒருபோதும் கேள்வி கேட்டதே இல்லை. இதிகாச காலத்துல இருந்து இப்ப இருக்கிற இணைய காலம் வரைக்கும் நிலைமை அப்படியேதான் இருக்கு பாரதி. எப்படின்னு கேக்குறீங்களா? இதோ பாருங்க என்று தனது கைபேசியை கையில் எடுத்தாள். அத்தியாயம் 4. கமெண்ட் பாக்ஸ் அசுரர்கள். அமிர்தா தனது கைபேசியை திரையிட்டாள். அதன் வெளிச்சம் அவளது முகத்தில் ஒருவிதமான சலிப்பை படர செய்தது. அப்போதுதான் பிரதிலிபி தளத்திலிருந்து ஒரு நோட்டிபிகேஷன் சப்தம் கேட்டது. அதை திறந்தவள் சில நொடிகள் வாசித்துவிட்டு திடீரென்று வாய்விட்டு சிரிக்க தொடங்கினாள். பாரதி அவளை புரியாமல் நோக்கினார். என்னம்மா, ஏதேனும் நகைச்சுவை செய்தியா? ஏன் சிரிக்கிறாய்? நகைச்சுவை இல்லை பாரதி, நையாண்டி. நான் சமீபத்துல சீதையின் கற்பு மேல சந்தேகப்பட்ட இராமரின் செயல் தவறுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இதோ பாருங்க அதுக்கு வந்திருக்கிற கமெண்ட்களை என்று கைபேசியை அவர் பக்கம் காட்டினாள். பாரதி குனிந்து அந்த திரையில் ஓடிய வரிகளை பார்த்தார்.
சீதை மேலதான் தப்பு. அவங்கதான் லக்ஷ்மணன் கிழிச்ச கோட்டை தாண்டி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. இராமர் காப்பாற்றினார். எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறதே பொண்ணுங்க கிட்ட இருந்துதான். நாங்க சொல்ற பேச்ச நீங்க கேட்டால் பிரச்சனை வராது. ஆனா பொண்ணுங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களை மதிக்கிறதில்லை. மற்றொரு கமெண்ட் இன்னும் மோசமாக இருந்தது. பெண்ணியம்ங்கிற பேர்ல இலக்கியத்தை கொச்சப்படுத்தாதே. இராமாயணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கண்டபடி எழுத உனக்கு யார் உரிமை கொடுத்தா? பாரதி அதிர்ச்சியில் உறைந்தார். உனது எழுத்துரிமையை கேள்வி கேட்கிறார்களா? நீ ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்லாமல் உன்னை தனிப்பட்ட முறையில் தாக்குவதே இவர்களது வேலையா? ஆமாம் பாரதி, சீதை கோட்டை தாண்டினதுதான் தப்புன்னு சொல்ற இவங்களுக்கு சூர்பனகையின் மூக்கை அறுக்கிற உரிமையை லக்ஷ்மணனுக்கு யாரு கொடுத்ததுன்னு கேட்க துப்பில்லை. இதோ இங்க பாருங்க, இன்னும் ஒருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னு. இதுக்கு மேல வாசிக்க முடியாது பாரதி, கெட்ட வார்த்தையா இருக்கு, மரியாதை தெரியாத ஆம்பளைங்க என்று கைபேசி திரையிலிருந்து விளக்கினாள். பாரதியின் நெற்றியில் கோபத்தின் நரம்புகள் துடித்தன. யாரோ எங்கோ மரியாதை குறைவாக பேசினார்கள் என்பதற்காக ஏன் பொதுவாக ஆண்களை குறை சொல்கிறீர்? அமிர்தா மீண்டும் அந்த ஏளன சிரிப்பை சிரித்தாள். நான் ஆம்பளைங்கன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதே. ஆனா ஒரு ஆம்பளைய திட்டணும்னாலும் பொண்ணுங்களோட உறுப்பை சொல்லியும் வீட்டுல இருக்கிற பெண்களை கொச்சப்படுத்தியும் தானே திட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோபம் வரும்? எங்களுக்கான மரியாதையை இந்த இணையதளம் எப்படி தருதுன்னு தெரியுமா? அவள் தொடர்ந்தாள். இணையத்துல ஒரு பொண்ணு தன்னோட கருத்தை சொல்லிட்டா போதும் அவளை அரைவேக்காடு அறிவில்லாதவள்னு சொல்றதை விட அவளோட நடத்தையை கேவலப்படுத்துறதுதான் இவங்களுக்கு முதல் வேலை. சைபர் புல்லியிங் பண்ணி அவளை பேச விடாம முடக்கிடுவாங்க. இதை விட பெரிய கொடுமை ஒன்னு சொல்றேன் கேளுங்க பாரதி. இங்க பெண்ணியம் பேசுற பொண்ணுங்களோட நடத்தை சரியில்லைன்னு, அவங்க போடுற உடை அரைக்குறையா இருக்குன்னு பொது வழியில நாகரிகம் பேசுற முக்கால்வாசி பேரு தனிப்பட்ட முறையில பிரைவேட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல காசு கொடுத்து பெண்களின் அந்தரங்கத்தை பார்த்து ரசிக்க வக்ர புத்தி கொண்டவனுங்க தான். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் பாரதி. ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தன் வன்கொடுமை பண்ணிட்டான், அத வீடியோ எடுத்து இணையத்துல விட்டுட்டான்னு நியூஸ் வந்தா போதும் அடுத்த நிமிஷமே அந்த வீடியோவை இன்காக்னிட்டோ தேடி பார்த்து ரசிக்கிற கெடுகட்ட ஜென்மங்கள் வாழுற பூமி இது பாரதி. பொது வழியில வந்தா இவங்க யோக்கியமான பண்பாட்டு பாதுகாவலர்கள். ஆனா இருட்டுல போனா இவங்க தான் பெண்களை போக பொருளா நுகர்ற கயவர்கள். வெளியில ஒரு பொண்ணு கைய தூக்கி பேசினா அவளை வேசின்னு பட்டம் கட்டுற இதே கூட்டம் தான் இணையத்தோட இருட்டு சந்துல அதே பெண்களை அசிங்கமா ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த இரட்டை வேடத்தை நினைச்சா எனக்கு எரிச்சலா இருக்கு பாரதி. அமிர்தா பேச பேச பாரதியின் கம்பீரம் மெல்ல மௌனத்திற்கு வழிவிட்டது. அவர் காலத்தால் அழியாத கவிதைகளை வடித்தவர். ஆனால் ஒரு கமெண்ட் பாக்ஸின் கொடூரமான இருட்டும் நவீன காலத்து ஆண்களின் இந்த வக்கரமான இரட்டை நிலையும் அவருக்கு புதியதாக இருந்தது. அவரது கைகள் முஷ்டியாக இறுகின. இந்த காலத்து அசுரர்களுக்கு 10 தலை கிடையாது. ஆனா அவங்க கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு ஒரு பெண்ணின் ஆன்வாவை வார்த்தைகளாலேயே கொல்றாங்க. இதோ இந்த பட்டங்கள் என்று சொல்ல தொடங்க அவளது குரலில் ஒரு பெரிய எரிமலை வெடிக்க தயாராக இருந்தது. அத்தியாயம் 5. பெயரில்லா ஆண்கள். அமிர்தாவின் குரல் இப்போது ஒரு ஆக்ரோஷமான நதியைப் போல பாய்ந்தது. அவளது ஆவேசத்தைக் கண்டு பாரதி ஒரு கணம் திகைத்து அமர்ந்திருந்தார். அறையின் வெப்பம் அதிகரித்தது போன்ற ஒரு உணர்வு. ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா பாரதி என்று கேட்ட அமிர்தா இடைவிடாமல் தொடர்ந்தாள். புருஷனை இழந்த பொண்ணுக்கு விதவை அல்லது கைம்பெண்ணு ஒரு பெயர் இருக்கு. குழந்தை இல்லாத பொண்ணுக்கு மலடின்னு ஒரு பெயர் இருக்கு. பல ஆண்களுடன் உடலை பகிரும் பெண்ணுக்கு விபச்சாரி, வேசின்னு இன்னும் எத்தனையோ கொச்சையான வார்த்தைகள் இருக்கு. ஆனா அதே தப்பு செய்யற ஆண்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா சொல்லுங்க? பாரதி மௌனமாக இருந்தார். அவர் ஏதோ சொல்ல முற்பட்டு பின் பேச்சை தவிர்த்தார். மனைவியை இழந்த ஆணை ஏதும் சொல்ல மாட்டாங்க. அவன் அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகிடுவான். குழந்தை இல்லை என்றால் அது அந்த பெண்ணோட குறைன்னு சொல்லி அவளுக்கு பட்டம் கட்டுவாங்க. ஒரு பொண்ணு பல ஆண்களோட இருந்தா அவளை தூற்றுற இந்த சமூகம் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிற ஆணை பார்த்து ஒரு வார்த்தையாவது தப்பா சொல்லுதா? அவனுக்கு ஏன் இந்த மாதிரி பெயர்கள் கிடையாது? அமிர்தாவின் கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு கூர்மையான அம்பை போல பாய்ந்தன. ஒரு பொண்ணு இன்னொரு ஆண் அழகா இருக்கானேன்னு நினைச்சாலே அவளோட கற்பு போயிடுச்சுன்னு இதிகாசம் சொல்லுது. ஆனா அதே கற்பு ஆண்களுக்கு ஏன் தேவையில்லை? அவன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் மணக்கலாம், எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் தொடர்பு வைத்துக்கலாம். அவனுக்கு எந்த பெயரும் கிடையாது. அவன் வெறும் ஆண். ஆனா ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையை எதிர்த்து பேசினாலே அவளுக்கு பல கொச்சையான பட்டங்களை கொடுத்து அவளை சமூகத்திலிருந்தே ஒதுக்கி வைக்க பார்க்கறாங்க. பாரதி மெல்ல தன் முண்டாசை தடவிக்கொண்டார். சமூகம் உருவாக்கிய விதிகள் இவை அம்மா, சாத்திரங்கள் அல்ல என்றார் மெல்ல. சாத்திரமோ சம்பிரதாயமோ பாரதி, இது எல்லாமே பொண்ணுங்களை அடக்கி வைக்க உருவாக்கியதுதான். கலாச்சாரம், பண்பாடு, பெண்ணுக்கான இலக்கணம்னு எதையாவது சொல்லி வாய அடைப்பாங்க. பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அனுசரிச்சு நடக்கணும்னு சொல்றது எந்த கடவுள் போட்ட விதி? இந்த மனுஷ பிறவிகள் தங்களுக்கு சாதகமா உருவாக்கி வைத்திருக்கிற மண்ணாங்கட்டி. அமிர்தா இப்போது தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று பேசினாள். தண்ணி அடிக்கிறது, கண்ட நேரத்துல ஊர் சுத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் யார் பண்ணினாலும் தப்புதானே? அதென்ன ஒரு பையன் பண்ணினா அவன் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான்னு சொல்றதும், ஒரு பொண்ணு பண்ணினா கலாச்சார சீர்கேடுன்னு கத்துறதும். முதல்ல இந்த சமூகம் என்ன சொல்லும்னு பயந்து பயந்து வாழறத நிறுத்தணும். எனக்கு பிடிச்சத நான் பண்றேன், பிடிக்கலனா போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்னு தோணுது பாரதி. அந்த அளவுக்கு இந்த இரட்டை வேடம் எங்களை மூச்சு திணற வைக்குது.
பாரதி அவளது ஆவேசத்தைக் கண்டு ஒரு நிமிடம் பிரமித்துப் போனார். அன்று அவர் பாடிய கற்பநிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்ற வரிகள் அமிர்தாவின் குரலில் ஒரு போர்க்குரலாக ஒலிப்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் யதார்த்தத்தின் கசப்பு அவர் எதிர்பார்த்ததை விட மிக ஆழமாக இருந்தது. அத்தியாயம் 6. செய்தித்தாள்களின் நிழல். அமிர்தா ரிமோட்டை எடுத்து செய்தி சேனல் பக்கம் மாற்றினாள். அங்கே ஒரு பெண்மணி கொடுத்த புகார் பொய் என்று கண்டுபிடிக்கப்பட்டதாக விவாதங்கள் அனல் பறந்து கொண்டிருந்தன. அந்த பெண்ணின் புகைப்படத்தை பெரியதாக போட்டு பொய் புகார் கொடுத்த பெண், கலாச்சார சீரழிவு என்று தலைப்பிட்டு விவாதித்துக் கொண்டிருந்தனர். அமிர்தா எரிச்சலுடன் பாரதியை பார்த்தாள். பார்த்தீங்களா பாரதி, இந்த செய்தி ஒரு வாரமா ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணு பண்ணியது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கான தண்டனையை கோர்ட் கொடுக்கும். ஆனா ஒரு வாரமா ஊடகங்கள் இந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க. கமெண்ட்ல அவளோட வளர்ப்பை பற்றியும் நடத்தையை பற்றியும் கேவலமா திட்டுறாங்க. பாரதி திரையை உற்று நோக்கினார். அமிர்தாவின் குரல் இப்போது இன்னும் கணீர் என்று ஒலித்தது. ஆனா இதே டிவியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சு கொன்னுட்டான் பாரதி. அந்த செய்தி வெறும் 2 நாள் தான் பேசப்பட்டுச்சு. அந்த பையனோட முகத்தை கூட இப்போ எல்லாரும் மறந்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு பண்ணின தப்பு மட்டும் ஏன் இவ்வளவு பேசப்படுது? ஏன்னா தப்பு செஞ்சது இங்கே ஒரு பெண். பொண்ணு தப்பு செஞ்சா அவளோட பரம்பரையே இழுப்பாங்க. ஆனா ஆம்பளை தப்பு செஞ்சா அது சபலத்தில் நடந்ததுன்னு கடந்து போவாங்க. அமிர்தா இடைவிடாமல் தொடர்ந்தாள். ரொம்ப கேவலமான ஒரு புள்ளி விவரம் சொல்லவா? இந்தியாவில 16 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுறா பாரதி. 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை கணவன் குடும்பத்தால ஒரு பெண் வன்கொடுமைக்கு ஆளாகிறா. ஒரு நாளைக்கு சராசரியா 88 கற்பழிப்பு வழக்குகள் பதிவாகுது. பதிவு செய்யப்படாதது எவ்வளவோ. இதற்கெல்லாம் இடையில் நாங்க சுதந்திரமா இருக்கோம்னு நீங்க இன்னமும் நினைக்கிறீங்களா? பாரதி அதிர்ச்சியில் ஆடிப்போனார். நிமிடத்திற்கு நிமிடம் இத்தனை அநீதிகளா? யாம் கண்ட கனவு இவ்வளவு சிதைந்து கிடக்கிறதா? அநீதி வெளியே மட்டுமில்லை பாரதி, விளம்பரங்கள்ல கூட இருக்கு. ஆம்பளை போடுற சென்ட் விளம்பரம் முதற்கொண்டு அவன் கற்ற லுங்கி விளம்பரம் வரைக்கும் ஒரு பொண்ணு அங்கே தேவைப்படுறா. என்னமோ பொண்ணுங்க ரொம்ப பலவீனமானவங்க மாதிரியும் அந்த வாசனைக்கும் பைக்குக்கும் மயங்கி பின்னாடியே ஓடி வர்ற மாதிரியும் காட்டுறாங்க. எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பொது வெளியிலேயே எங்களை கொச்சைப்படுத்துறாங்க. அவளது ஆவேசம் இப்போது உச்சத்தை எட்டியது. இன்னொரு பக்கம் ஆணவ கொலைகள். காதலிச்சு தன் விருப்பப்படி கல்யாணம் பண்றதுக்காகவும் ஜாதி மாறி போறதுக்காகவும் சொந்த பெத்த பொண்ணையே குடும்பமே சேர்ந்து கொலை செய்யறாங்க. ஏன்னா அவங்க ஜாதி கௌரவம் அந்த பொண்ணோட கால்களுக்கு இடையில இருக்காம். 18 வயசுக்கு மேல இருந்தாலே அவங்க மேஜர். அவங்க வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு முடிவு செய்ய அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை பறிச்சுட்டு உயிரை கொல்றாங்களே. இதுதான் பெண்களோட முன்னேற்றமா? பாரதி மௌனமாக தலைகுனிந்தார். அவர் கவிதைகளில் வடித்த அந்த புதுமை பெண் இன்று யதார்த்தத்தில் ரத்தமும் கண்ணீருமாக நின்று கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். அமிர்தா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அறையில் இருந்த பாரதியின் புகைப்படத்திற்கு கூட உயிர் கொடுப்பது போல இருந்தது. கண்ட நேரத்துல வெளியே வராதே, துப்பட்டா போடு, அவனை பார்க்காதேன்னு சொல்லி எங்களை அடிமையா நடத்துறதை எப்போ நிறுத்துவீங்க பாரதி? சமூகம் தப்பா பேசும்னு சொல்லி எங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு மகளிர் தின வாழ்த்து மட்டும் எதுக்கு? அமிர்தா மூச்சு வாங்க பேசி முடித்தாள். அவளது கைகள் நடுங்கின. மேசையில் இருந்த காலி தேநீர் கோப்பையை எடுத்துக்கொண்டு அவள் சமையலறைக்குள் நுழைய அந்த அறையில் நிலவிய நிசப்தம் பாரதியை நிலைகுலைய வைத்தது. அத்தியாயம் 7. விளையாட்டுக்கு. பாரதி வேஷத்துல சமையலறைக்குள் நுழைந்த அமிர்தாவின் காலடி சத்தம் மெல்லத் தேய்ந்தது. வரவேற்பறையில் நிலவிய அந்த நிசப்தம் மிகவும் பாரமானதாக இருந்தது. இத்தனை நேரம் சாந்த சொரூபியாக வீட்டின் கடமைகளை சுமக்கும் ஒரு சாதாரண பெண்ணாக மட்டுமே அமிர்தாவை பார்த்துக் கொண்டிருந்த அந்த உருவத்திற்கு அவளுள் இப்படி ஒரு எரிமலை குமுறிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சிறிது நேரத்தில் அந்த முண்டாசு கவிஞன் மெல்லத் தன் தலையிலிருந்த தலைப்பாகையை கழற்றினான். ஒட்டப்பட்டிருந்த அந்த அடர்த்தியான மீசையை உரித்து மேசையில் வைத்தான். பாரதி மறைந்து அங்கே அமிர்தாவின் கணவன் மித்ரன் அமர்ந்திருந்தான். அமிர்தாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும். அவளுக்கு பிடித்த பாரதி வேடத்தில் வந்து அவளை கொஞ்சம் மகிழ்விக்க வேண்டும் என்றுதான் அவன் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான். அவள் தன்னை கண்டு வியந்து சிரித்து பாராட்டுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு இன்று அவளிடமிருந்து கிடைத்ததோ சமூகத்தின் மீதான தீரா கோபமும் சாட்டையடி போன்ற கேள்விகளும் மட்டுமே. சமையலறையிலிருந்து வெளியே வந்த அமிர்தா மித்ரன் தன் வேடத்தை கலைத்துவிட்டு நிற்பதைக் கண்டு துளியும் ஆச்சரியப்படவில்லை. மிகச் சாதாரணமாக அவனை கடந்து சென்றாள். அமிர்தா, நான் தான் மித்ரன். சும்மா ஒரு விளையாட்டுக்கு பாரதி வேஷத்துல வந்தேன் என்று அவன் தயக்கத்துடன் சொன்னான். அமிர்தா அவன் பக்கம் திரும்பி ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். தெரியுங்க, நீங்க கதவை தட்டும் போதே அது நீங்கதான் எனக்கு தெரியும். மித்ரன் திகைத்துப் போனான். தெரியுமா? அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி இவ்வளவு நேரம் பேசினாய்? உண்மையான பாரதியா இருந்திருந்தால் நான் சொல்லாமலேயே என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை புரிஞ்சிருப்பார். ஆனா நீங்க மகளிர் தின வாழ்த்து சொல்ல வந்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். என் பாரதி கம்பீரமானவர், நியாயத்தின் பக்கம் நிற்பவர். நீங்க கேட்ட மாதிரி சீதை கோட்டை தாண்டியது தப்புன்னு அவர் ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டார். நிமிர்ந்த நன்னடைன்னு பாடினவர். கோட்டுக்குள்ள நில்லுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. அடுத்த முறை வேஷம் போடும்போது சரியா பயிற்சி எடுத்துட்டு வாங்க மித்ரன் என்றாள் அமிர்தா அமைதியாக. மித்ரனுக்கு தலை குனிந்தாற் போல் இருந்தது. அமிர்தா, உன் மனசுக்குள்ள இவ்வளவு போராட்டங்கள் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நீ எப்போதும் சந்தோஷமா அமைதியாதானே இருக்குன்னு நினைச்சேன்.
நான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லலை மித்ரன். ஆனா இந்த சமூகம் பெண்களை நடத்துற விதத்துல எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு. இன்னைக்கு பாரதி வேஷத்துல ஒரு ஆண் வந்தப்ப அந்த ஒட்டுமொத்த ஆண்குலத்துக்கிட்டையும் கேட்க வேண்டிய கேள்விகளை நான் கேட்டுட்டேன். அவ்வளவுதான். மித்ரன் அவளை நெருங்கி வந்தான். சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் அமிர்தா என்று கூறி அவளது நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்டான். அவனது அந்த அன்பு ஒரு கணம் அமிர்தாவை கரைய வைத்தது. என் கணவன் என்னை புரிந்து கொண்டான் என்ற ஒரு சிறு நிம்மதி அவளுக்குள் எட்டி பார்த்தது. மித்ரன் நெற்றியில் இட்ட அந்த முத்தம் அமிர்தாவிற்கு ஒரு நிமிடம் இதமாகத்தான் இருந்தது. இத்தனை நேரம் தான் கொட்டிய ஆவேசத்திற்கு பிறகு தன் கணவன் தன்னை அரவணைக்கிறான் என்று அவள் எண்ணினாள். ஆனால் அந்த அரவணைப்பு ஒரு பெண்ணின் போராட்டத்தை அங்கீகரிப்பதல்ல, மாறாக அந்த போராட்டத்தை இத்துடன் முடித்துக்கொள் என்று சொல்லாமல் சொல்வது என்பதை அவள் உணரத் தொடங்கினாள். மித்ரன் தன் சட்டையை சரி செய்தபடி, சரி அமிர்தா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு செல்ல எத்தனித்தான். அமிர்தா சற்று தயக்கத்துடன் அவனை அழைத்தாள். என்னங்க, ஒரு நிமிஷம். மித்ரன் திரும்பினான். என்ன? என் தங்கச்சியோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு போன வாரமே சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்குதான் லாஸ்ட் டேட், பணம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டீங்களா என்று மிக மெல்லிய குரலில் கேட்டாள். மித்ரனின் முகம் சட்டென மாறியது. அதுவரை பாரதியைப் போல் கம்பீரம் பேசிய முகத்தில் இப்போது ஒரு விதமான கணக்கு பார்க்கும் வர்த்தகனின் பாவம் குடிபுகுந்தது. அமிர்தா, உனக்கே நிலைமை தெரியும்ல, இந்த மாசம் வீட்டு லோன் கட்டணும், என்னோட தம்பி வேலைக்கு வேற ஒரு இடத்துல பணம் கட்ட வேண்டியிருக்கு, இதுக்கே நான் தலை முடிய பிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல உங்க தங்கச்சிக்கு வேற ஃபீஸ் கட்டணுமா என்றான் எரிச்சலுடன். அமிர்தா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்னங்க பேசுறீங்க? மாசம் 50,000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், என் சம்பள பணம் முழுசையும் உங்க கையில தானே கொண்டு வந்து வைக்கிறேன், அதுல இருந்து ஒரு 10 to 15,000 ரூபாய் என் குடும்பத்துக்கு, என் தங்கச்சி படிப்புக்கு கேட்கறது தப்பா? மித்ரன் கைகளை கட்டிக்கொண்டு அவளை ஏளனமாக பார்த்தான். சம்பாதிக்கிறேன்னு ரொம்பத்தான் பேசாதே அமிர்தா, நீ சம்பாதிக்கிறது இந்த வீட்டோட செலவுக்குதான். குடும்பம்னு வந்துட்டா ஒரு ஆம்பளதான் எங்கே எதை செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணணும். வேணும்னா ஒண்ணு பண்ணு, உங்க மாமாவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வட்டிக்காரனோட நம்பரை தரேன், அவர்கிட்ட பேசி பணத்தை வாங்கிக்க சொல்லு, என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும் என்று கூறிவிட்டு அவளது பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அறைக்குள் சென்று கதவை சாத்தினான். அமிர்தா அப்படியே அந்த அறையின் நடுவில் சிலையாய் நின்றாள். இத்தனை நேரம் தான் பேசிய பெண்ணியம், சுதந்திரம், மகாகவியின் கனவு எல்லாம் அந்த மூடிய கதவிற்கு பின்னால் நசுங்கி போனதை அவள் உணர்ந்தாள். அவள் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதிக்கும் பெண்தான். ஆனால் அவளது உழைப்பின் பயனை அனுபவிக்கும் அதிகாரம் அவளிடம் இல்லை. ஒரு கைதிக்கு கொடுக்கப்படும் அன்றாட செலவுக்கான தொகையைப் போலவே மித்ரன் அவளுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கும் பணத்தில்தான் அவள் வாழ வேண்டியிருக்கிறது. பொருளாதார சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று பாரதியிடம் மாறுதட்டி பேசியது எவ்வளவு பெரிய பொய் என்பது அவளுக்கு இப்போது புரிந்தது. நன்கு சம்பாதிக்கும் பெண்ணாக இருந்தும் தன் பிறந்த வீட்டு தேவைகளுக்கு தன் கணவனிடம் கையேந்தும் இந்த நிலைதான் இன்றைய பல சம்பாதிக்கும் பெண்களின் நிதர்சனம். அவளது சம்பளம், அவளது உழைப்பு, ஆனால் அதிகாரம் மட்டும் இன்னும் அந்த மீசைக்கார ஆண்களிடம்தான் இருந்தது. மித்ரன் ஒட்டு மீசையை கழற்றியிருக்கலாம், ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த ஆணாதிக்க மீசை இன்னும் திமிரோடுதான் இருந்தது. கண்களில் மெல்ல நீர் திரையிட அவர்தா வரவேற்பறையில் இருந்த பாரதியின் புகைப்படத்தை நோக்கினாள். அத்தியாயம் 9. பாரதியின் மௌனம். அறைக்குள் மின்விசிறி சுழலும் சத்தம் மட்டும் கேட்க வரவேற்பறையின் நிசப்தம் அவளை கொன்றது. அமிர்தா மெல்ல நடந்து சென்று சுவரில் மாட்டப்பட்டிருந்த பாரதியின் புகைப்படத்தின் முன்னால் நின்றாள். அந்த படத்தில் பாரதியின் கண்கள் தீர்க்கமாக அவளையே பார்ப்பது போல் இருந்தது. பார்த்தீங்களா பாரதி என்றவள் கிசுகிசுத்தாள். அவளது குரல் உடைந்து போயிருந்தது. கல்வி, அறிவு, வேலை, கை நிறைய சம்பளம், நீங்க சொன்ன எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா இதுல எதுவுமே எனக்கு சொந்தமில்லைங்கிறதுதான் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு. மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மென்பொருள் பொறியாளர் நான். ஆனா என் தங்கச்சியோட கல்விக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்க கூட எனக்கு உரிமை இல்லை. நான் கேட்டது என் சம்பளத்தை தான். ஆனா அதுக்கு கூட என் புருஷன்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. அவள் தன் கைகளை தொட்டு பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் கழுவிய ஈரமும் சோர்வும் இன்னும் அங்கேயே இருந்தன. இந்த சமூகம் பெண்களை வேலைக்கு அனுப்ப சம்மதிச்சது எதுக்கு தெரியுமா பாரதி? நாங்க சுதந்திரமா இருக்கணும்ங்கிறதுக்காக இல்லை, வீட்டுக்கு இன்னும் கூடுதல் வருமானம் வரட்டும்ங்கிறதுக்காக மட்டும்தான். வெளியில போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுல வழக்கம் போல எல்லா வேலையையும் நாங்க தான் செய்யணும். ஆனா அந்த பணத்தை நாங்க எங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. நிதி அதிகாரம், பினான்சியல் அத்தாரிட்டி இன்னும் அந்த ஆணாதிக்க கைகளுக்குள்ளதான் இருக்கு. அமிர்தா ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தாள். இப்ப சொல்லுங்க பாரதி, இதுதான் உங்க புதுமை பெண்ணா? நான் போடுற உடைய நானே முடிவு பண்ணலாம், நான் பேசுற வார்த்தைய நானே முடிவு பண்ணலாம். ஆனா நான் உழைச்ச காசை நான் எப்படி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ற அதிகாரம் எனக்கில்லை. ஒரு கைதிக்கு அவனோட சம்பாத்தியத்தை அவன் விருப்பப்படி செலவு பண்ண உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே கைதியாத்தான் நானும் இங்கே இருக்கேன். அவள் அந்த புகைப்படத்தை பார்த்து கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் பாரதியின் மௌனத்தை துளைப்பது போல இருந்தது. பிற்போக்கான குடும்பத்துலதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா முற்போக்கா பேசுற பல குடும்பத்துல பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பிட்டு அவங்களோட உழைப்ப சுரண்டாங்க. வேலைக்கு போற எத்தனையோ பொண்ணுங்களோட நிலைமை இதுதான் பாரதி. சம்பள கவரை கொண்டு வந்து புருஷன்கிட்டயோ இல்ல மாமனார்கிட்டயோ கொடுத்தாதான் அவங்க நல்ல மருமகள், இல்லன்னா அவங்க திமிர் பிடிச்சவள்.
இந்த நாகரிக உலகத்துல நாங்க கௌரவமான கூலிகளாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அமிர்தாவின் கால்கள் தளர்ந்தன. பாரதியின் அந்த தீர்க்கமான பார்வையை தாங்க முடியாமல் அவள் தலையை குனிந்து கொண்டாள். நீங்க கவிதையில பாடின அந்த சுதந்திரம் வெறும் காகிதத்துல தான் இருக்கு பாரதி. எங்களோட வாழ்க்கையில, எங்களோட மணிபர்சுக்குள்ள கூட இன்னும் சுதந்திரம் நுழையவே இல்லை. விடியல் விடியல்னு எல்லாரும் கத்துறாங்க. ஆனா ஒரு பெண்ணோட உண்மையான விடியல் அவளோட வருமானத்துல அவளுக்கு அதிகாரம் கிடைக்கிற அன்னைக்குதான் வரும். அதுவரைக்கும் எங்களோட இரவுகள் விடியாத இரவுகள்தான். அவள் அழுது முடித்தபோது அந்த அறையில் மித்ரன் அறைக்குள்ளிருந்து வந்த குரட்டை சத்தம் அவளது வேதனையை இன்னும் அதிகப்படுத்தியது. அத்தியாயம் 10. ஓயாத கண்ணீர். அமிர்தா மெல்ல தன் முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டாள். அழுது கொண்டே இருக்க அவளுக்கு நேரமில்லை. அழுவதற்கு கூட அனுமதியில்லாத ஒரு இயந்திர வாழ்க்கை அவளுடையது. நாளை காலை மீண்டும் அதே ஓட்டப்பந்தயம் தொடங்க வேண்டும். குழந்தைகளுக்கு மதிய உணவு, மித்ரனுக்கு தேவையானவை, பிறகு அலுவலகத்தின் அழுத்தம் என சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். அவள் விரக்தியான ஒரு புன்னகையை உதிர்த்தாள். பாரதி, நீங்க மகளிர் தின வாழ்த்து சொல்ல வந்தீங்கல்லையா? இதோ என்னோட பதில். ஒரு பெண்ணின் கல்வி, வேலை, அறிவு எல்லாம் அவளை சுதந்திரமாக மாற்றவில்லை. மாறாக அவளை இன்னும் நேர்த்தியான ஒரு அடிமையாகத்தான் மாற்றியிருக்கிறது. அவள் மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்தாள். பாதியாக நிறுத்தி வைத்திருந்த அந்த பாத்திரங்கள் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தன. சிங்க் குழாயை திறந்தாள். தண்ணீர் சீறிக்கொண்டு வந்தது. பாத்திரங்களை தேக்கும் சத்தம் அந்த வீட்டின் நிசப்தத்தை கலைத்தது. அப்போது பக்கத்து வீட்டில் யாரோ வானொலியை ஒலிக்க விட்டிருக்க வேண்டும். ஜன்னல் வழியாக அந்த பாடலின் வரிகள் மெல்லிய காற்றோடு அமிர்தாவின் காதுகளில் வந்து விழுந்தன. சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா. அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா. வீடாளும் பெண்மை இங்கே நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். அந்த வரிகள் ஒவ்வொன்றும் அமிர்தாவின் இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போலிருந்தது. அவள் கையிலிருந்த தட்டு வழுக்கி தரையில் விழுந்து ஒரு பெரிய சத்தத்தை உண்டாக்கியது. ஆனால் மித்ரன் விழித்துக் கொள்ளவில்லை. ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை. சமநீதி சேர்கின்ற சட்டங்கள் ஏனில்லை? உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை. பாடல் வரிகள் காற்றில் கரைந்து போயின. அமிர்தா தரையில் விழுந்த தட்டை எடுத்து மீண்டும் தேக்கத் தொடங்கினாள். அவளது கண்கள் ஓயாமல் கண்ணீர் சிந்தி தவித்தன. ஆனால் அவளது கைகள் இயந்திரத்தனமாக தட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தன. விளக்குகள் அணைக்கப்பட்டன. ஆனால் அமிர்தாவின் மனதில் எழுந்த அந்த ஆதங்க தீ மட்டும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. இந்த சமூகம் பெண்களை கொண்டாடும் மகளிர் தினத்தின் பின்னால் இருக்கும் கசப்பான நிதர்சனம் அந்த சமையலறை இருட்டிற்குள் ஒரு மௌன சாட்சியாக உறைந்து போனது. முற்றும். நிஜத்தின் வலியை பேசும் இதுபோன்ற அழுத்தமான படைப்புகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் தமிழ் கதை உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எழுத்தாளர் அனு விக்னேஸ்வரியின் இந்த சமூக காவியம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களது அடுத்தடுத்த படைப்புகளுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவே எங்களது பலம்.